has come up with this idea. இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பெண்கள் கிட்ட தொடங்குற எதுவுமே சக்சஸ் ஆகும், பெண்கள் ஆரம்பிச்சு வைக்கிற எதுவும் சக்சஸ் ஆகும். அதனால இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் மனசு வருத்தப்படக்கூடாது. நம்ம பகுதியில, அதுலயும் குறிப்பாக என்னுடைய தொகுதியில இந்தியாவிற்கு பல்வேறு விஷயங்களில் எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற இந்த மகளிர் பல்கலைக்கழகத்தில் இந்த விஷயத்தை தொடங்குவது என்பது ரொம்ப ஆக்கப்பூர்வமா, ரொம்ப பாசிட்டிவா நான் பாக்குறேன். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதன் விஷயத்தை அப்படியே முழுசா உள்வாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய பாரதி மேடம் அவர்களுக்கும், இந்த விஷயத்தை இன்னும் அடுத்த ஸ்கேல் அப் பண்ணக்கூடிய திருமதி ராதா அவர்களுக்கும், மற்றும் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் டீன் வாசகி ராஜா அவர்கள், மற்றும் இங்க இருக்கக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் மேல இதை ஒரு பெரிய ஹிஸ்டரியா மாற்ற போகின்ற எண்ணறிவை மாணவ செல்வங்கள், மாணவியர் செல்வங்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பெரிய பெரிய பிரச்சனைகள், அது உலகளாவிய பிரச்சனையா இருக்கலாம், நாட்டோட பிரச்சனையா இருக்கலாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்ல நம்ம பகுதி, நம்ம குடும்பம், இந்த மாதிரி என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருக்கின்றதோ அதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மிக நீண்ட பயணம் ஒரு காலடியில் துவங்குகிறது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அது எவ்வளவு பெரிய பயணத்துக்கும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அந்த மாதிரி போயிடுச்சு, இல்ல வறட்சி, இதுவரைக்கும் இல்லாத வறட்சி, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, விலங்கினங்கள் எல்லாம் வந்து தண்ணி சிங் போட்டோம், இல்ல யானை குடியிருப்பு பகுதிக்குள்ள வந்துடுச்சு, இல்லனா உள்ள தண்ணியே இல்லைங்க அதனால வெளியில வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சியில 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு 5 கிராம் கார்பனை ஆஃப்செட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அதை தொடங்கி இருக்கோம். இது 5 கிராம் கார்பனை நாம ஒவ்வொரு நாளும் நான் வந்து அதை கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா கூட கான்சியஸா ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் நாம இத பத்தி யோசிக்கிறோம் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அப்போ உங்க வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் கேட்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கேட்கலாம், அப்ப நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க, 5 நிமிஷம் ஆஃப் பண்ணி வைக்கிறேங்க, இதனால 5 கிராம் கார்பனை நான் வந்து ஆஃப்செட் பண்றேன், கிரெடிட் கொடுக்கறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து 2500 பேர் சேர்ந்து இன்னைக்கு 5 கிராம் கார்பனை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் நாம எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா இந்த வேலையை 5 நிமிஷம் பண்ணிட்டு வந்தோம்னா 182 மரத்தை நாம் வளர்த்ததற்கு சமம். நினைச்சு பாருங்க, நாம ஒரு மரத்தை வச்சு தண்ணி ஊத்தி அது வந்து வெளியில வந்து அது ஆக்சிஜன் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா நாம பயன்பாட்டின் காரணமாக வர்ச்சுவலா நாம மரத்தை வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம வந்து அதுக்கு ஒரு நாத்தை நட்டு வச்சுட்டோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு நாத்தை நட்டு வச்சுட்டோம். ஒரு வருஷம் கழிச்சு இதே இடத்துல திருமதி ராதா அவர்கள் இத்தனை பேரையும் திருப்பி கூப்பிட்டு 182 மரத்தை நாம எல்லாரும் சேர்ந்து வளர்ந்திருக்கோம்னு போட்டு காட்டணும். அப்பதான் நம்மளுக்கு அதனோட முக்கியத்துவம் புரியும். நீங்க நினைச்சு பாருங்க, 5 நிமிஷம் நீங்க போன் ஆஃப் பண்ண வச்சிட்டீங்கன்னா நீங்க திருப்பி என்ன யோசிப்பீங்க? ஃபேன், லைட், இத சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூஸ் இல்லையா, உடனே ஆஃப் பண்ணணும்னு நினைப்பீங்க. இத தொடர்பா இருக்கிற விஷயங்களை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகணும், நான் என்னோட பைக்ல போனேன்னா 2 நிமிஷத்துல போலாம், ஆனா நடந்து போகணும்னா 10 நிமிஷம் நடக்கணும். அப்ப யோசிங்க, 2 நிமிஷம் நான் பைக்குக்கு செலவு பண்ற பெட்ரோலை நான் கார்பனை ஆஃப்செட் பண்ண முடியுமான்னு நம்ம யோசிப்போம். நம்ம வீட்டுல கேஸ் ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கோம், நாம நிறைய பார்ப்போம். பாத்திரத்தை எடுத்து பாக்கெட்டை கட் பண்ணிட்டு முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மெதுவா பால் கவரை கட் பண்ணி உள்ள பால் ஊத்தி அதுக்கப்புறம் கொண்டு போய் அடுப்புல வைப்போம். நினைச்சு பாருங்க, நீங்க இனிமேல் பாத்திரத்துல பாலை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வைக்க ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்மால் இனிஷியேட்டிவ்ஸ், அது என்ன ஆகுது, பெரிய இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. பிரதமர் மோடி அவர்கள் இந்திய பிரதமராக சர்வதேச சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செய்திகள் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். சுற்றுச்சூழலாகட்டும் அல்லது ஏழைகளை வந்து உயர்த்துவதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வழக்கமாக சயின்ஸ், டெக்னாலஜி, சுற்றுப்புற சூழல்
கார்பன் எமிஷன் இத பத்தி எல்லாம் வளர்ந்த நாடுகள் நிறைய பேசுவாங்க. ஆனால் முதன்முறையாக பிரதமர் மோடி அவர்கள் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கறத இன்டர்நேஷனல் லெவல்ல உருவாக்கினார். இதன் மூலமா இந்தியா இதுவரைக்கும் கோல் செட் பண்ணவே இல்லை. ஏன்? இங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடு, அதிகமாக ஏழைகள் வசிக்கின்ற நாடு, இங்க வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார முன்னேற்றம் வேணும், டக்குன்னு நீங்க கார்பன் எமிஷனை குறைக்கணும்னு ஃபேக்டரி எல்லாம் இப்படி மாத்துங்கன்னு சொன்னா, ஒரு ஃபேக்டரி கார்பன் வெளியிடக்கூடிய ஃபாசில் ஆயிலோ இல்லது க்ரூட் ஆயிலோ இல்லது நிலக்கரியோ அதிலிருந்து இன்னொரு பக்கம் சோலாருக்கு மாறணும்னா அந்த ஃபேக்டரிக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ ஆர்கனைசேஷனுக்கோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான டெக்னாலஜி, எல்லாத்துக்கும் மேல இதை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷன், இதற்கு தேவையான பாலிசி சேஞ்சஸ், இத்தனை விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு நாடு ஒரு இலக்கை நோக்கி செல்லணும்னா நாம அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ்ல சீட்டு வேணும்னு சொல்லி ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டாலே எத்தனை வேலை பண்றோம். நல்லா படிக்கணுங்க, நல்லா மார்க் வாங்கணுங்க, இந்த கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் குறைச்சலா இருக்கு பிரைவேட் இடத்தை விட. இது ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல கல்வி நல்லா இருக்கும், இந்த யூனிவர்சிட்டியில நாம படிக்க போகணும்னு சொல்லி லட்சியத்தோட நாம அதுக்காக நல்லா படிக்கிறோம், தியாகம் பண்றோம். அந்த மாதிரி ஒரு கலெக்டிவான கோலுக்கு நாம எத்தனை வேற முயற்சி எடுக்க வேண்டி இருக்கு. அந்த மாதிரி 2070 இந்திய நாடு கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணி கார்பன் நியூட்ரல் பண்ணிடுவோன்னு நம்ம பிரதமர் நமக்காக ஒரு கோலை செட் பண்ணிருக்கார். அப்ப 2070 நாம அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு நாம எத்தனை தூரம் முயற்சி எடுக்கணும். அது எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சி. அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில இந்த விஷயத்தை எடுத்து பேசணும் அப்படிங்கிறது பிரதமரோட விருப்பம். நம்முடைய தொகுதியில கோயம்புத்தூர்ல நாம வெர்ச்சுவல் ட்ரீக்காக இந்த கார்பன் நியூட்ரல் புரோகிராமை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாங்க பண்ணதான் போறோம். நிறைய இடத்துல மரம் நடுறோம், ஸ்கூல் கிரவுண்ட்ல எல்லாமே. அதுலயும் குறிப்பாக தெற்கு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய எங்களோட தொகுதிக்குள்ள நான் எந்த ஸ்கூலுக்கு வழக்கமா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டா, ஸ்கூல்ல பெஞ்ச் கொடுங்க, டெஸ்க் கொடுங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுங்க, இல்ல பில்டிங் கட்டி கொடுங்க, லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் செய்யும் போது அவங்க கிட்ட என்ன கேக்குறேன் தெரியுமா? உங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல 5 சென்ட் இடத்தை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். நீங்க தப்ப எடுத்துக்க கூடாது, அரசியல்வாதி இல்ல, அதனாலதான் ஸ்கூல் கிரவுண்ட பார்த்தோன்னே அம்மா 5 சென்ட் கேக்குறாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த 5 சென்ட் நான் எதுக்காக கேக்குறேன்னா, அந்த இடத்துல குறுங்காடுகளை வளர்த்துவதற்காக ஒரு ஸ்கூல்ல கேக்குறேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 ஸ்கூல்ல நாங்க மரம் வச்சு அந்த குறுங்காடுகளை வளர்த்துட்டு இருக்கோம். அதனால உங்க காலேஜ்லயும் உங்ககிட்ட இடம் இருந்ததுன்னு சொன்னா நாங்க உடனடியா மரக்கண்ணு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க எந்த இடத்துல உங்களோட ஏரியாவில பில்டிங் இல்லன்னு நினைக்கிறீங்களோ, வருங்காலத்துல உடனடியா அங்க பில்டிங் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல உடனடியா மரக்கண்ணுகளை கொண்டு வந்து கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அதனால அது மட்டுமல்ல, நான் அவலாசிங்கம் யூனிவர்சிட்டியில இன்னொரு அடிஷனல் விஷயத்தையும் சொல்றேன். இது சட்டமன்ற தொகுதிக்குள்ள வர்றதால இந்த யூனிவர்சிட்டி இந்த கார்பன் நியூட்ரல் விஷயத்துல, ஏனென்றால் அன்பு மாணவியர் செல்வங்களே, நீங்க எல்லாரும் 5 நிமிஷம் இன்னைக்கு செல்போனை ஆஃப் பண்ணி வச்சு உளப்பூர்வமா, இது நாம நாட்டுக்காக செய்யறது இல்ல, இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு செய்யறது இல்ல, இது உலகளாவிய பிரச்சனை, இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு சிறு பங்களிப்பை செஞ்சிருக்கேன்னு ஆர்வத்தோட முன் வந்திருக்கீங்க இல்லையா? அதுக்காக எங்களோட கான்ட்ரிபியூஷனா அதை நாங்க பாக்குறோம். சோ அது நீங்க லைப்ரரியா பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு சென்டரா வச்சுக்கோங்க. என்ன வேணும்னாலும் நீங்க அந்த 10 லட்சம் ரூபாய்க்குள்ள உங்க யூனிவர்சிட்டியில நீங்க செட்டப் பண்ணிக்கோங்க. அதனால அது இந்த வருஷமே நான் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கேன். எதுக்காக? நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கீங்க. எனக்கு நீங்க மட்டும் செய்யறது போதாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களையும் கார்பன் கிரெடிட் உங்க அக்கவுண்ட்ல எடுக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நீங்க 5 கிராம் கார்பன் உங்களோட அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்ணா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? என்னோட அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் இருக்கா, 10,000 ரூபாய் இருக்கா, 15,000 இருக்கா அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? நம்மளோட அக்கவுண்ட்ல பணம் வளர வளர நம்மளோட சந்தோஷம், நம்பிக்கை வருது. அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு நான் என்னோட பங்களிப்பா இன்னைக்கு 5 கிராம் கார்பனை நான் ஆஃப்செட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற அக்கவுண்ட் இன்னைக்கு நீங்க ஓபன் பண்ணுங்க. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகலாம், 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகலாம். சோ நீங்க அக்கவுண்ட்ல குறிச்சுக்கோங்க, நான் இன்று 20 கிராம் கார்பன் ஆஃப்செட் பண்ணிருக்கேன்.
இந்த மாதிரி நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ரொம்ப கரெக்டா உளப்பூர்வமா நான் கார்பனை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்கேன், நான் மேக்ஸிமம் கார்பனை ஒரு இண்டிவிஜுவலா என்னால நான் குறைச்சு காட்டுவேங்கிற உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியை நாம உருவாக்கிக்கலாம். இந்த மூலமா அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாயிலாக இத்தனை கார்பனை நாங்கள் குறைத்திருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு வருஷ காலத்துல நாம எல்லாத்தையும் கூப்பிட்டு டிக்ளேர் பண்ணணும். பிகாஸ் நாம எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கணும்னு ஆசைப்படணும். ஏனென்றால் இந்த இடம் சாதாரணமான இடம் இல்ல. அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரிஸால துவங்கப்பட்ட யூனிவர்சிட்டி. இது ஒரு கமர்ஷியல் பேஸ்டா பிசினஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டி இல்ல. இன்றைக்கு ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர், அன்னை சாரதா தேவின்னு அவங்களோட அருளாசி பெறப்பட்டு இந்த இடம் துவங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நாம சாதாரணமான இடத்துல இல்ல. நிச்சயமாகவே இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய பெருமை என்ன, உலகத்திற்கே ஆன்மீக ரீதியாக வழிகாட்டக்கூடியது நம்முடைய நாடு. உலகத்திற்கே அமைதியை, ஒரு நிலையான அமைதியை கொடுக்கக்கூடிய சித்தாந்தம் இந்த நாட்டில் தான் இருக்கு. அப்படிப்பட்டவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல இந்த இன்ஸ்டிடியூஷன் துவங்கப்பட்டிருக்கு. இதை இன்று வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல், பழமையினுடைய அந்த பெருமையினுடைய தடத்தை மாற்றாமல், ஆனால் அதே சமயம் புதுமையான விஷயங்களோடு மாணவியர்களுக்கு ஒரு இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்கணுமோ அதை கொடுப்பதிலும் முன்னின்று அற்புதமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் மற்றும் இங்கு மாணவியர்கள் ரொம்ப ஆர்வமா காலையில் உற்சாகத்தோட கலந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம். இட்ஸ் ஆல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நான் கத்துக்கிறேனா, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குதாங்கிறதான லேர்னிங். யூனிவர்சிட்டிங்கிறது வெறும் பாட புத்தகங்கள் மட்டுமல்ல, அதுலயும் அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டி ஹோம் சயின்ஸ் சொல்லுவோம். வேற எங்கேயும் இருக்காத ஒரு பெருமை இது. லைஃப் ஸ்கில். சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான கல்வி வெறும் பாட புத்தக கல்வி அல்ல, ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக உருவாக்கக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய இடத்தில் இன்று இந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த மனநிறைவு. நம்ம எல்லாரும் கலெக்டிவா சேர்ந்து நம்மளோட அந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம். நம்ம எப்படி இந்தியா அப்படிங்கிறது எத்தனையோ சேலஞ்சஸ் நம்மளுக்கு இருந்தா கூட இன்றைக்கு பஞ்சாமிர்த் அப்படின்னு சொல்லி இருக்காரு பிரைம் மினிஸ்டர். என்ன காரணம், நாம் ஒவ்வொன்றிலையும் 2030க்குள்ள 50% நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில கொண்டு வர போறோம். 1 கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி வாயிலாக மின்சாரத்தை கொண்டு வர போகுது மத்திய அரசு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் முன்னெடுக்குது. நாம நம்ம பங்குக்கு பெரிய காசு பண செலவில்லை, நேரம் செலவில்லை. நீங்க பாத்ரூம் குளிக்க காலையில போகும்போது போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எப்படி இருந்தாலும் குளிக்கும் போது உங்களால போன் யூஸ் பண்ண முடியாது, உங்களால மெசேஜ் பார்க்க முடியாது, போன் அட்டென்ட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். குளிக்க போறோமா, நீங்க உடனே என்ன பண்ணுங்க, போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குளிச்சிட்டு மேக்கப் எல்லாம் நல்லா பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனை ஆன் பண்ணுங்க, அது போதும். ரொம்ப சிம்பிளான விஷயம். நிச்சயமா நம்மால செய்ய முடியும். இன்று இந்த விர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் கார்பன் ஆப்செட் விஷயத்துல முன்னோடியாக முதன்முறையாக உங்களோட கல்லூரியில் ஆரம்பிப்பது, யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். கோவை மக்கள் சேவை மையத்தினுடைய தன்னார்வ தொண்டர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய பாரதி அம்மா அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. திருமதி ராதா அவர்கள் இதை இன்னும் வேகத்தோட எடுத்துட்டு போய் கார்பன் கிரெடிட் அவனாசிலிங்கம் யூனிவர்சிட்டி